கிளிநொச்சி பச்சுளைப்பள்ளி பிரதேச செயலகத்திற்குட்பட்ட KN 80 முகாமில் கிராம உத்தியோகத்தர் பிரிவில் உள்ள ஊர்வணிக்கன் பற்று பகுதியிலுள்ள ராணுவ முகாமில் மின் மற்றும் இயந்திர பொறியியல் ராணுவ பிரிவை அமைப்பதற்காக இன்று காணி அளவீடு பணிகளை மேற்கொள்ள உத்தேசிக்கப்பட்டிருந்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள், அரசியல்வாதிகள் உள்ளிட்ட சிலர் கவனஈர்ப்பில் ஈடுபட்டனர். இந்த நிலம் எங்களின் சொந்த நிலம், இந்த அம்மாளாச்சியின் நிலம் உங்களுக்கு வேணும். இது எல்லாருக்கும் புரியாது, இந்த பங்காளர் முழு பேருக்கும் புரியாது. எங்கள பாட்டன் பூட்டன் காலத்து சொந்த காணி. இதை நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் இந்த காணியில் தான். நாங்கள் 2006ஆம் ஆண்டு இடப்பெயர்வில் இடம்பெயர்ந்து போட்டோம். திரும்பி 2010ஆம் ஆண்டு மேல்குடியேற்றம் செய்த போது எங்கள் காணியில் இராணுவம் இருக்குது. எங்களோட சொந்த காணியை விட்டு தாங்க. இதை நாங்கள் ஜனாதிபதிக்கும் ஒரு கருத்தாக வைக்கிறோம். அவற்றை ஆட்சி காலத்தில் எங்களோட காணி எங்களுக்கு விட்டு தர வேண்டும். இது எங்களுடைய பரம்பரை காணி, 3 பரம்பரையாக இருந்த காணி. கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்ட இடத்திற்கு சென்று முகாவில் KN 80 கிராம உத்தியோகத்தர் சுலக்ஷன் அனோஜா, கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் சுப்பிரமணிய முரளிதரன் சிரேஷ்ட நில அளவை ஆணையாளருக்கு அனுப்பிய கடிதத்தை வாசித்தார். பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலர் பிரிவில் உள்ள ஊர்வணியன்பற்று கிராமத்தில் அமைந்துள்ள காணியினை இலங்கை இராணுவத்தின் 4வது பிரிவு மின் மற்றும் இயந்திர பொறியியல் படையணி அமைப்பதற்கான நில அளவை செய்வதனை தற்காலிகமாக இடைநிறுத்தி வைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அத்துடன் மேற்படி விடயமானது பிரதேச மட்ட மற்றும் மாவட்ட மட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் குறித்த விடயமானது முன்னிலைப்படுத்தப்பட்டு தொடர் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதனையும் அறிய தருகின்றேன். மாவட்ட செயலகம், கிளிநொச்சி. இதனையடுத்து கவனஈர்ப்பு போராட்டம் கைவிடப்பட்டது. இதேவேளை காணி சுவீகரிப்பு தொடர்பில் மக்கள் அனாவசியமான முறையில் அச்சம் கொள்ள தேவையில்லை என கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவிக்கின்றார். அனாவசியமான ரீதியாக இங்கு இருக்கின்ற மக்களுக்கு சொந்தமான காணிகளை இராணுவ வசமாக்க போவதில்லை. அப்போ இன்றைக்கு மிக தெளிவாக பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலாளர் எடுத்துக்கொண்டாலும் சரி, எங்களுடைய மாவட்ட அரசாங்க அதிபர் எடுத்துக்கொண்டாலும் சரி, அவர்கள் மிக தெளிவாக அவ்வாறான நில அளவீடு செய்வது இல்லை என்று மிக தெளிவாக சொல்லி காட்டியிருக்கின்றார். அதனால் அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற மக்கள் அச்சம் கொள்ள வேண்டாம் என்று நான் மிக மிக அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். கடந்த காலங்களில் மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்கள், எதிர்காலத்தில் மேலும் நிராகரிக்கப்பட இருக்கின்றவர்கள் இன்றைக்கு தாங்களுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்கு மீண்டும் இதோ இராணுவம் வந்துவிட்டது, இராணுவம் எங்களுடைய காணியை அபகரிக்கின்றது என்கின்ற கூற்றுக்களை மாத்திரம் முன்வைத்து அதன் மூலமாக இங்கு இருக்கின்ற மக்கள் மத்தியில் ஒரு சூடேற்றி அதனூடாக குளிர் காய்கின்ற அரசியலை செய்யலாம் என்று எண்ணுகின்ற அரசியல்வாதிகள் இன்றைக்கு மக்களை மேலும் குழப்பகரமான நிலைமைக்கு உருவாக்குகின்றார். அதனால் நாங்கள் மிக தெளிவாக சொல்லுகின்றோம், அங்கு காணி சுவீகரிப்பு அபகரிப்பு எதுவும் இடம்பெறப் போவதில்லை.